நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு மாமலர் அத்தியாயம் 25. மூதரசி அப்போதே தன் கணவரின் அறைக்கு சென்றாள். அவர் மைந்தனின் அறையில் இருப்பதாக சேடி சொன்னாள். அரசர் அணிபுனையும் நேரம் இது மூதரசி. அருகிருந்து அதை பார்ப்பது மூதரசரின் வழக்கம் என்றாள். முதுமகளின் கண்கள் புன்னகையுடன் விரிய கண்டு அவள் அதை மகிழ்வுடனே எதிர்கொள்கிறாள் என்று புரிந்து கொண்ட சேடி தன் குரலில் உள்ளடங்கியிருந்த பகடியை இனிய நகையாட்டாக மாற்றிக்கொண்டாள். அரசர் அணிய வேண்டிய ஒவ்வொரு நகையையும் முந்தைய நாளே அவரே எடுத்து வைக்கிறார். அதை அவர் அணியும் போது அருகில் நின்று நோக்கி கொண்டிருப்பார். கோழிப்போர் காண்பவனின் உடல் அசைவுகள் அவரில் தெரியும் என்பார்கள் என்றாள். முதுமகள் சிரித்துவிட்டாள். அணி புனைந்து முடித்து அரசர் கிளம்பும் போது மேலும் ஒரு அணியை எடுத்துக்கொண்டு பின்னால் செல்வார். அதை அவரே அணிவிப்பார். மறுநாள் அந்த புதிய அணியையும் சமையர்கள் சேர்த்து கொள்வார்கள். மூதரசர் பெரிதொரு அணியை கையில் எடுத்துக்கொள்வார். கருவூலத்தையே அரசர் உடல் சுமக்க வைத்து விடுவார் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் என்றாள் சேடி. ஆம், தேனில் விழுந்த வண்டினை இனித்தே சாகும் நல்லுள் கொண்ட மனிதர் என்கிறார்கள் நிமித்திகர்கள். பிரிதொரு முறை இளம் தந்தை என வாழும் பேறு பெற்றவர் என்றாள் முதுமகள். சேடியர் சென்று மூதரசரை வரச் சொன்னார்கள். விரைந்த காலடிகளுடன் வந்த மூதரசர், என்ன என்ன வேண்டும் உனக்கு? நான் அங்கே பணியில் இருக்கிறேன் என்று தெரியுமல்லவா? அரசர் இப்போது கிளம்ப போகிறார். கிளம்புகையில் என்னை எதிர்பார்ப்பார். என்ன சொல்லப் போகிறாய் என்று உரத்த குரலில் துணைவியிடம் கேட்டார். அவள் புன்னகையுடன் அமருங்கள் என்றாள். அமர்வதற்கு பொழுதில்லை, பணிகள் குவிந்து கிடக்கின்றன என்றபடி அவர் அமர்ந்தார். முதுமகள் திரும்பி பார்க்க சேடி புன்னகையுடன் வெளியேறி வாயிலை மூடினாள். என்ன, ஏதாவது காதல் விளையாட்டுக்கு திட்டமா என்று கேட்டு அவர் எருமை போல் ஒலி எழுப்பி சிரித்தார். உங்கள் மைந்தனிடம் அவன் அருநிதி காக்கும் பூதமல்ல அரசன் என்று நீங்கள் எடுத்துரைக்க வேண்டும் என்றாள் அன்னை. அவனுக்கு தெரியாததையா நான் எடுத்துரைக்கப் போகிறேன்? அவன் பேரதான் என்றார் முதியவர். ஆம், அது முன்பு என்றாள் மூதரசி சினத்துடன். அன்று அவன் உடல் அறத்தின் ஒளி கொண்டிருந்தது. அவன் நகங்கள் விழிகளென ஒளிவிட்டன. மூதரசர் எழுந்து, ஏன், இன்று என் மைந்தனுக்கு என்ன குறை என்றபடி முகம் வலித்து சேரி உறுத்து விழித்து அவளை நோக்கி வந்தார். கைகளை வீசி தலையை ஆட்டி மூச்சு ஊடு கலக்க, இன்று புது தளிரென ஒளிவிடுகிறது அவன் உடல். பால் மாறா பைதலின் விழிகள் போலிருக்கின்றன அவன் கண்கள். அவன் நகைப்பு விளையாட்டு பையனை போல தோன்றுகிறது. நோக்கி நோக்கி சலிக்காமல் அவன் அறை விட்டு நீங்காதிருக்கிறேன். என்னிடமா சொல்கிறாய் என்றார் கிழவர். அவள் அவ்வுணர்ச்சியால் சீண்டப்பட்டு சினம் கொண்டாள். அவள் குரல் மேல் எழுந்தது. ஆம், இன்று அவன் ஒளி கொண்டிருக்கிறான். அது மாளா காமத்தின் ஒளி. காம விழிவு மனிதனை இளமை கொள்ளச் செய்கிறது. 10 அடி தொலைவிலேயே ஒருவன் காமத்தில் திளைப்பவன் என்பதை சொல்லிவிட முடியும். அவ்வொளி ஒரு காலத்தில் உங்கள் உடலிலும் இருந்தது. அன்றதை நான் வெறுத்தேன், இன்றும் அவ்வாறே என்றாள். இதழ் கோண நகைத்தபடி கிழவர், அதை சொல். நீ முதுமை கொண்டு அழிந்து கொண்டிருக்கிறாய். அவனோ உயிர் பெருகி இளமை நோக்கி செல்கிறான். தாயும் மகனுமாக இருந்தாலும் 2 உயிர்கள் நீங்கள். அந்த பொறாமை உனக்கு என்றார். ஏன், அந்த பொறாமை உங்களுக்கு இல்லையா என்று கேட்டாள் மூதரசி. இல்லை, ஏனெனில் அவனாக நின்று அதை நடிப்பவன் நான். மீண்டும் அவ்வுடலில் புகுந்து வாழ்கிறேன் என்றார். முகம் இழுபட்டு கோண இடறி நின்ற பற்கள் தெரிய அவள், நான் இல்லையா என்று சீறினாள். இல்லை, எந்த நாணமும் பிழை உணர்வும் அறக்குறைவும் என்னில் இல்லை. வாழ்வு இனிது, காமமன்று பிரிதனைத்துமே பொய்யானவை என்றார் கிழவர். அறத்தையும் பொருளையும் கொண்டு காமத்தை கட்டுப்படுத்தவே மூதாதையர் முயன்றிருக்கிறார்கள். ஏனெனில் எளியோரின் காமம் கட்டுக்குள் நின்றாக வேண்டும். படையானை நிறை சங்கிலியில் பிணைக்கப்பட்டு துரட்டியால் மிரட்டப்பட்டிருக்க வேண்டும். பட்டத்து யானைக்கு தடைகள் தேவையில்லை. அவள் நடுங்கும் தலையுடன் கூர்ந்து நோக்கியபடி அமர்ந்திருந்தாள். அவர் எக்களிப்புடன், என்ன பார்வை என்றார். அவள் தலையசைத்தாள். முதுமகளே, உண்மையில் உன் முகம் நோக்கவே நான் விரும்பவில்லை. அச்சுருக்கங்களில் இருக்கும் இறப்பு என்னை கசப்படைய செய்கிறது. இன்று என் மைந்தனின் முகமன்று வேறெந்த முகமும் எனக்கு முதன்மையானதல்ல. செல்
என்றார் கிழவர். அவள் தளர்ந்து குரல் தழைந்து, நான் சொல்வதை சற்று செவி கூர்ந்து கேளுங்கள். எல்லையற்ற ஒன்று புவியில் இருக்க இயலாது. புலியின் பசியை விட விரைவாக அமைக்கப்பட்டுள்ளன மானின் கால்கள். எங்கோ ஒவ்வொன்றும் பிரிதொன்றால் தலையிடப்பட்டிருக்கின்றது என்று அறிவதே அறத்தின் முதற்படி என்றாள். நெறிநூல்களை திரும்பச் சொல்லாதே, நானே அவற்றை மறக்க முயன்று கொண்டிருப்பவன் என்றார் கிழவர். காமம் பெரு நதிகளைப் போல, அவற்றின் குறுக்கே அணைகள் நில்லா. கடல் ஒன்றே அதன் இலக்கு. அவள், ஆம், காமம் கட்டற்றது. கட்டற்ற காமத்தைப் போல் அழிவை அளிப்பது பிரிதொன்றுமில்லை. கிழவர் சலிப்புடன், பெருந்துயருற்றுவிட்டான் என் மைந்தன். ஒரு பிறவிக்குரிய அனைத்து கப்பங்களையும் தெய்வங்களுக்கு கட்டிவிட்டான். இனி அவன் மகிழ்ந்தாடட்டும். உனது சிற்றறிவின் சொற்களை கொண்டு அவனை எரிச்சல் மூட்டாதே. பெருமூச்சுடன் தளர்ந்து, நன்று, நானே சென்று அவனிடம் சொல்கிறேன். நீங்கள் அறமுறைக்க வேண்டுமென்று விழைந்தேன். நீங்கள் இருக்கையில் எண்ணா எழக்கூடாதென்றே தயங்கினேன். நீங்கள் ஆற்றாத போது அக்கடனை ஆற்றும் பொறுப்பு எனக்குண்டு. அன்னை என சென்று அவன் முன் நிற்பேன். அறமென நான் எண்ணுவதை அவனிடம் உரைப்பேன். அவர் ஏளனத்துடன் நகைத்து, செல், இன்று உன் சொற்களை கேட்கும் செவி அவனுக்கில்லை. உன் உடலில் ஊர்ந்து அவனை அணுகும் இறப்பை கண்டு அவன் முகம் சுளித்து துரத்தி விடுவான். நீ யார், எங்குளாய் என்று அப்போது அறிவாய். செல் என்றபடி பீடத்தில் அமர்ந்து சுவடி கட்டொன்றை எடுத்து புரட்டத் தொடங்கினார். சில கணங்கள் அவரை நோக்கி நின்ற பின் முதுமகள் கதவை திறந்து ஓசையற்ற காலடிகளுடன் வெளியே சென்றாள். மேலாடையை தோளில் சுற்றியபடி அங்கு நின்ற ஏவலனிடம், என்னை அரசரிடம் அழைத்துச் செல். தலைவணங்கி அவன் அவளை அழைத்துச் சென்றான். ஊர்வசிக்கென புரூரவஸ் கட்டிய காம மண்டபத்திற்கு வெளியே ஆணிலிகள் 7 காவல் நின்றனர். அரசி வருவதை கண்டதும் அவர்களின் தலைவி அருகே வந்து வணங்கி, அரசர் இப்போது என்றாள். அறிவேன், நான் வந்துள்ளேன் என்று சொல் என்றாள் கிழவி. இப்போது எவரையும் உள்ளே விட முடியாது அரசி என்று தலைவி சொன்னாள். நானும் உள்ளே நுழையக்கூடாதென்பது ஆணை. நான் உள்ளே செல்கிறேன். என் தலையை வெட்டி அவனிடம் கொண்டு வை என்றபடி முதுமகள் முன்னால் நடந்தாள். அரசி, நான் சொல்வதை கேளுங்கள். இப்போது அரசர் என்றபடி அவளுக்கு பின்னால் ஆணிலிகள் 3 சென்றனர். விலகுங்கள் என்று சீறிவிட்டு தன் முழுதுடலாலும் பெருங்கதவை பற்றி இழுத்து ஓசையுடன் திறந்த முதுமகள் உள்ளே சென்றாள். அங்கே குந்திரிக்க புகை பட்டுச்சல்லா போல படர்ந்து காட்சிகளை மறைத்தது. வெண்திரைக்கு அப்பால் இருந்த சூதர் மென்மையாக இசை எழுப்பிக் கொண்டிருந்தனர். அக்காட்சி முதலில் அவளுக்கு ஒரு திரை ஓவியம் போல் இருந்தது. 7 ஆடையிலா பெண்கள் நடுவே வெற்றுடலுடன் மெய்திளைத்து காமத்தில் ஆடிக்கொண்டிருந்த புரூரவஸ் ஓசை கேட்டு திரும்பி பார்த்தான். ஒரு கணமும் அவன் விழிகளில் நாணம் எழவில்லை. உடல் கூச்சம் கொண்டு சுருளவும் இல்லை. நச்சுச் சிரிப்பொன்று உதட்டில் எழ, இங்கு வரலாகாதென்று நீ அறிய மாட்டாயா முதுமகளே? இல்லை, அறிந்து மகிழ்ந்துதான் வந்தாயா? நாணமற்ற அப்பெண்களும் வியர்வையும் நகைகளும் மின்னும் முலைகளும் இடைகளுமாக நகையாட்டு தெரிந்த கண்களுடன் முதுமகளை நோக்கினர். ஒருத்தி ஏதோ முனக பிறர் நகைத்தனர். இங்கு நீ உயிரலையில் திளைப்பதாக உன் தந்தை சொன்னார். நீ திளைப்பதை நோக்கி செல்லலாம் என்று வந்தேன் என்றாள் அன்னை. இதற்கு முன் இதை பார்த்திருக்க மாட்டாய் என்றான் புரூரவஸ். பார்த்துளேன், அழுகிய ஊனில் புழுக்கள் நெளிவதை என்றாள் அவள். அவன் உரக்க நகைத்து, நன்று, உன் உள்ளம் எரிவது அச்சொற்களில் தெரிகிறது. நோக்கினாய் என்றால் கிளம்பு. நான் உன்னிடம் அறமுறைக்க வந்துள்ளேன். காமத்தில் திளைக்கும் உன்னிடம் அதை எப்படி சொல்வது என்று உன் தந்தை என்னிடம் சொன்னார். காமத்தின் உச்சத்தில்தான் அதை சொல்ல வேண்டும் என்று நான் கருதினேன். ஏனெனில் உன் இழிகற்பனை செல்லும் எல்லைக்கெல்லாம் விளைவை ஓட்டி நீ இங்கு அமைத்திருக்கும் இக்களியாட்டங்களின் நடுவே உன்னுள் எழுந்த ஆழத்தில் திகைத்து நின்றிருக்கிறது ஒரு உள்ளம். நான் சொல்வதை அந்த உள்ளம் கேட்கட்டும் என்றாள் முதுமகள். அவன் எழுந்தமைந்து, ஆம் சொல், காமம் கலந்தால் எல்லாமே கலை என்றான். பாணன், அன்னை நல்லுரை கலைவடிவு கொள்வதெப்படி என்று பார்க்கிறேன் என்றான். அவள் விழிகள் பதறாமல் அவனை நோக்கி, மைந்தா, காமம் மனிதனை பெருக்கும் இன்பமல்ல, ஒவ்வொரு கணமும் அவனை குறைக்கும் இன்பம். விளைநிலைத்து விதை என அவனை பெருக்குவது அறம் ஒன்றே.
காமத்தையும் செல்வத்தையும் அறியாது அறம் நோக்கி சென்றதன் தோல்வியை முன்பு நீ அறிந்தாய். நன்று. இப்போது காமத்தை தொடர்வதன் எல்லையை அறிந்து விட்டாய். செல்வத்தையும் அறிந்துள்ளாய். கடந்து சென்று அறத்தை அறி. இது தெய்வங்கள் உனக்கு அளித்திருக்கும் நல்வாய்ப்பென்று உணர். இல்லையேல் பேரழிவை நீ சந்திப்பாய். நச்சுத்துளி சூடிய அரவப்பல்லென இழிவரல் முனை கூர்த்து நின்ற விழிகளுடன் அவளை நோக்கிய புரூரவஸ், நன்று. சற்று முன் என் பாங்கனிடம் கேட்டேன், காமத்தில் நான் இழந்திருக்கும் இன்பம் ஏதென்று. அரசே, முள்வேலிகளை பிளந்து குருதி கீறிய உடலுடன் சென்றடைகையிலேயே காமம் முழுதமைகிறது. உங்களை தடுக்கும் வேலிகள் இங்கில்லை. ஆணையிடும் குரல்கள் பின்னால் ஒலிக்கவில்லை. கால்தடம் முகர்ந்து வேட்டை நாய்கள் தொடர்ந்து வரவும் இல்லை. அதையே நீங்கள் இழக்கிறீர்கள் என்றான். நன்று. அவன் அதை சொல்லி முடிக்கவில்லை. அதற்குள் சொற்களுமாக நீ வந்து விட்டாய். முடிந்தவரை உன் சினத்தை உமிழ்ந்து விட்டு செல். இவ்வின்பம் பெருகட்டும். சில கணங்கள் அவனை நோக்கி நின்ற பின், ஊழுக்கும் முன் சொல் வீசி நிற்பது கைவீசி கடலலையை தடுப்பது போல என்று சூதர் பாடல் உண்டு. அதை நன்கறிந்தும் நான் இங்கு சொல்ல வந்தது, இவற்றை சொல்லாமலானேன் என்ற உணர்வை நான் பின்னால் அடையக்கூடாது என்பதற்காக மட்டுமே. சொல்லிவிட்டேன். கீழ்மகனே, நீ அடைவதை அடை என்ற பின் திரும்பிச் சென்றாள். அவன் பின்னால் நகைத்து அப்பெண்களிடம் ஏதோ சொல்ல அவர்கள் சேர்ந்து சிரிக்கும் ஒலி அவளை தொடர்ந்து வந்தது. அங்கு நின்றிருக்கையில் தன் உள்ளம் எவ்வுணர்வையும் அடையவில்லை என்றே எண்ணி இருந்தாள். ஆழமலையற்று இருந்தது. உடல் நடுக்கமோ பதற்றமோ இன்றி நின்று சொல் கோத்தது. கதவை கடந்து வெளியே வந்ததும் தான் தன் கைகள் நடுங்கிக் கொண்டிருப்பதை, கால்கள் உளம் தொட்ட இடத்தில் விழாது பிறழ்வதை அவள் உணர்ந்தாள். விழுந்துவிடலாகாதே என்ற ஒரே எண்ணமே அவளை செலுத்தியது. அறியாது கை நீட்டி அவளை பற்ற வந்த ஏவலனை என்ற ஒற்றை சொல்லில் விலக்கினாள். மூச்சை சீராக இழுத்து விடும்போது உடல் ஒருநிலைப்படுவதை, காலடிகள் நிலை கொள்வதை அவள் உணர்ந்தாள். ஒரு மூச்சு, பிரிதொரு மூச்சு, மேலும் ஒரு மூச்சென்று நடந்தாள். இடைநாழியை கடந்து தன் அறைவாயிலை அடைந்ததும் ஏவலனிடம் விலகிச் செல்லும்படி கை காட்டிவிட்டு கதவை திறந்து உள்ளே சென்றாள். முதுகுக்கு பின் கதவு மூடியதும் பேரலை என துயரம் வந்து அவளை அறைந்தது. ஒரு பெருநகர் ஒரே கணத்தில் பனித்திரை ஓவியம் என மறைவது போல வாழ்வென அவள் அறிந்தவை அனைத்தும் இல்லாதாயின என்று உணர்ந்தாள். வெறுமை நிறைந்து உடல் பல 100 மடங்கு எடை கொண்டது. கதவில் சாய்ந்து நின்று ஆடிக்கொண்டிருந்த முழங்கால்களுடன் மஞ்சத்தில் விழி மூடி படுத்திருந்த தன் கணவனை பார்த்தாள். அவர் மார்பின் மீது சுவடிகள் கலைந்து கிடந்தன. முகம் இனிய கனவொன்றில் மலர்ந்து நிலைத்திருந்தது. எங்கிருந்தே என்று அறியாமல் ஒரு அழுகை வந்து அவளை உலுக்கியது. விசும்பி அழத் தொடங்கியவள் அவ்வொலியை செவியால் கேட்டதுமே பெருங்குரல் எடுத்து தேம்பலானாள். அவள் உள்ளத்தில் ஒரு பகுதி எவரோ அழுவது போல் அதை நோக்கி நின்றது. அத்தனை தொலைவு வந்தவளுக்கு 4 அடி வைத்து படுக்கை வரை செல்ல முடியவில்லை. தரையில் அமர்ந்து தலையில் கை வைத்து மெலிந்த மூட்டுக்களில் முகம் சேர்த்து தோள் குலுங்க அழுதாள். அவ்வழுகை அவரை எழுப்பவில்லை என நெடுநேரம் கழித்து உணர்ந்ததும் கையொன்றி மெல்ல நிமிர்ந்து தவழ்ந்து மஞ்சத்தை நோக்கி சென்றாள். அதன் காலை பற்றியபடி மெல்ல எழுந்து அவரை நோக்கிய போது மெல்லிய ஐயம் ஒன்று எழுந்தது. இல்லை இல்லை என்று சித்தம் கைவீசி கூச்சலிட்டாலும் கடுங்குளிர் என சூழ்ந்து பெருகிய அவ்வெண்ணம் ஒரு முழுத்து விழி துருத்து பீடத்தில் அமர்ந்தது. ஆம் 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 என்னும் சொல்லாக இருந்தது உள்ளம். அருகில் சென்று தன் கணவரின் காலடிகளை தொடுவதற்குள்ளாகவே அவளுக்கு தெரிந்துவிட்டிருந்தது. மெலிந்த கால்களை மெல்ல தொட்டு உலுக்கே, அரசே. உடல் அசைந்த போது அவர் தலை அசைந்தது. ஆம் என அவர் புன்னகையுடன் சொல்வதைப் போல தோள்களை மெல்ல தொட்டு உலுக்கி அரசே என்ற பின் மூக்கில் கை வைத்து பார்த்தாள். பின்பு நீண்ட மூச்சுடன் நெற்றியில் கலைந்து கிடந்த அவரது குழலை அள்ளி பின்னால் நீவி செருகி வைத்தாள். மீண்டும் மீண்டும் மூச்சுக்கள் எழுந்து உடல் உலுக்க வெளிப்போந்தன. உடனே சென்று ஏவலரை அழைக்க அவள் விழைந்தாலும் உடல் அசையவில்லை. அந்த கணங்கள் பிசின் என அவளை இழுத்து கட்டி வைத்திருந்தன. பல 100 முறை உள்ளத்தால் எழுந்த பின்னரும் எழாது அங்கிருந்தாள். பின் உள்ளமும் களைத்து அதை கைவிட்டாள். அவர் அருகிலேயே அமர்ந்திருக்க விழைந்தாள். அவ்வெண்ணம் வந்ததுமே மீண்டும் அவருடன் இருக்கப் போவதில்லை என்னும் உணர்வை அடைந்தாள். அவள் அவரை மணக்கையில் 7 வயது.
அவருக்கு 18. பெண்ணென்று அவள் அறிந்த ஒரே ஆண். அன்றைய அவர் முகத்தை நினைவில் மீட்க முயன்றாள். அது உருக்கொள்ளாமை கண்டு திகைத்த பின் மைந்தன் பிறந்த நாளை நினைவு கூர்ந்தாள். அன்றைய வண்ணங்கள் கூட நினைவில் அசைந்தன. ஓசைகளை நீருக்கு அப்பால் என கேட்க முடிந்தது. அவர் முகம் நினைவில் எழவில்லை. என்ன இது என அவள் தன்னுள் வியந்தாள். ஒவ்வொரு காலகட்டமாக அவரை நினைவு கூற முயன்றாள். இறுதியாக அவரை பார்த்த காட்சி அன்றி எந்த முகமும் நினைவில் எழவில்லை. என்ன இது, என்ன இது என உள்ளத்தின் ஒரு மூலை வேந்தபடியே இருந்தது. பின்னர் அவள் அம்முயற்சியை கைவிட்டாள். அவளால் புரூரவசின் அத்தனை காலகட்டங்களையும் பெட்டிக்குள் சுருட்டு வைத்த ஓவியங்களைப் போல எடுத்து விரிக்க முடிந்தது. அவன் கையறைந்து எச்சில் வழிய தவழ்ந்த முகம், சோறூட்டும் போது இதழ் கூட்டி சுவையறியும் முகம், முதல் படைக்கலத்தை அஞ்சியபடி கையில் எடுத்த போதிருந்த முகம், முகங்கள் நிறை வகுத்தன. ஒவ்வொன்றும் விழிக்கூர் கொண்டு மிக அருகே என அவளை நோக்கின. அவன் நோயுற்றதும் மீண்டதும் அக்கணம் என அவளுக்கு தெரிந்தன. பெண்களுடன் அவன் இருந்த காட்சியை நினைவு விரித்து கொண்ட போதும் அதிலும் அவள் சினம் கொள்ளவில்லை என்று தெரிந்ததும் அவள் புன்னகை புரிந்தாள். அப்புன்னகை அவள் உடலையும் எளிதாக்கியது. அவர் அருகே மஞ்சத்தில் இயல்பாக அமர்ந்து கொண்டாள். தீங்கேதுமின்றி நீநாள் வாழ வேண்டும் என அவள் புரூரவஸ் குறித்து நினைத்து கொண்டாள். தான் தீச்சொல்லிடுவது போல ஏதேனும் சொல்லிவிட்டோமோ என அஞ்சினாள். இல்லை, ஒன்றும் சொல்லவில்லை என்று தேறினாள். ஊழ் அவனை ஆட்டுவிக்கிறது. ஆனால் இறுதியில் மெய்யறிந்து அமைவான் என்றே சொல்கின்றன பிறவி நூல்கள். அவள் கால் நீட்டி அவர் அருகே படுத்து கொண்டாள். உடல் தளர்ந்தபடியே வந்தது. புரூரவசையே நினைத்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்ததும் அவ்வண்ணம் என்றால் நான் இவரை விரும்பவில்லையா என கேட்டுக்கொண்டாள். பொருளற்றிருந்தது அவ்வினா. பெரிதொரு ஆணை நினைத்ததில்லை. காமத்தில் கழித்ததுண்டு. பொன்னொளிர் மைந்தனை அளித்தவர் என பெருமிதம் கொண்டதுண்டு. ஆனால் விரும்பியதில்லையா என்ன? விருப்பம் என்றால் என்ன? வாழ்வின் அந்தந்த கணங்களில் உள்ளம் அணுகியதுண்டு, விளைவு கொண்டதுண்டு. மாறா விருப்பமே அன்பு எனப்படுகிறது. அன்பென்று உணர்ந்ததுண்டா? அன்பு வெறும் சொல்லென்றிருந்தது. அன்பு 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 என சொல்லிக்கொண்டே சென்றது உள்ளம். அன்பென்றால் என்ன? தன்னை விடுத்து அவருக்கென வாழ்வது, அவர் நலனையே சூழ்வது, அவருக்கு பணிவிடை செய்வது, உடனிருக்க விழைவது. ஆம், அவை அன்புதான் என்றால் அன்பு கொண்டிருந்தாள். அக்கணமே உணர்ந்தாள் அவர் அவள் உள்ளே நினைக்கவே இல்லை என. உடனிருந்து வாழ்ந்தொழுகி மறைந்த மனிதர், வாழ்வு பிணைக்கப்பட்ட நுகத்தின் மறுபக்க இணை. பிரிதென்ன? ஆம், பிரிதென்ன? அன்பென்று எண்ணிக்கொள்ளலாம். அவ்வாறுதான் எண்ணிக்கொள்கிறாள். ஆனால் அவள் அப்போது ஆழ்ந்து அறிந்தாள் அவர் தனக்கு ஒரு பொருட்டாகவே இருந்ததில்லை என. அக்கணம் உண்மையில் பேரிழப்பை அவள் உணரவில்லை என. முதுமையில் கணவனை இழந்த பெண்டிர் அனைவரும் உணரும் உண்மை போலும் இது. இளமையில் எழுந்திருந்தால் இழப்புகள் ஒன்றின் மேல் ஒன்றென பெருகி இந்த வெறுமையை மறைத்திருக்கும். இளமையில் கணவனை இழக்கும் பெண்கள் நல்லோள் கொண்டவர்கள். எஞ்சிய நாளெல்லாம் இழப்பின் துயரை அன்பின் கழுவு என எண்ணிக்கொண்டிருக்கலாம். கணவன் பெண்ணை உள்தொடுவதே இல்லை. அவன் கறக்கும் பசு. காதலை, காமத்தை, குடியை, அடையாளத்தை சுரந்தளித்து அகிடுவற்று வெறுமை கொள்ளும் உயிர். ஏன் இத்தனை கடுமையாக எண்ணிக்கொள்கிறேன்? ஏனென்றால் இது உண்மை. கணவன் ஒரு பொருட்டே அல்ல பெண்களுக்கு. அவன் உயிர் அளித்த தந்தை அல்ல, மெய்யளிக்கும் ஆசிரியன் அல்ல, உயிர் பகிர்ந்த மைந்தனும் அல்ல. ஒரு வெறும் நிமித்தம் மட்டுமே. குடும்பமும் குலமும் குமுகமும் பெண்களுக்கு எப்பொருளும் அளிப்பதில்லை. அவை ஆண்களின் படைப்புகள். அவள் அவற்றுக்கு அப்பால் இருந்து கொண்டிருப்பவள். அங்கிருந்து எதுவும் அவளுக்கு வந்து சேர முடியாது. தந்தை என்னும் சொல் அவளுக்குள் இனித்தது. 70 ஆண்டுகளுக்கு முன் இளஞ்செருமையாக தன் தொல்குடி சிற்றூரில் துள்ளி அலைந்ததை எண்ணிக்கொண்டாள். அவள் முகத்தில் நகை எழுந்தது. உடலை குறுக்கி இணைய மெய்ப்பை அடைந்தாள். ஒளிரும் இலை நுனிகளின் காலை, மலர் மணமும் இளஞ்சேற்று மணமும் கலந்த காலை. எங்கு சென்று கொண்டிருக்கிறேன்? என்னுடன் இருக்கிறார்கள் தோழிகள். கலகலவென்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள். குடிநீர் சேர்ந்த குடங்களுடன் சென்று கொண்டிருந்தனர். மாளிகை குனிந்து மண்ணில் பதிந்த காலடிகளை நோக்கி மான் என்றும் நாய் என்றும் பன்றி என்றும் சொல்லிக் கொண்டிருந்தாள். ஒரு நாள் அவள்தான் ஆண் புலியின் தடத்தை கண்டாள். ஆண் புலி தடத்தை கண்டவளுக்கு காமம் வாய்க்கும் என்று மூத்தவளாகிய சந்திரை சொன்னாள். நாணி நகைத்து அடித்து ஓடியவளை
மண் அள்ளி வீசி வசைபாடி அழுதாலும் அதன் பின் மாளிகை கால் தடங்களை பார்க்காமல் இருக்க முடியாதவளாக ஆனாள். உச்சி பொழுது கடந்தபோது உணவருந்த அழைக்க வந்த சேடி முதிய அரசரின் அருகே மூதரசி குழவை போன்று தெளிந்த முகத்துடன் நீண்ட சீர் மூச்சுடன் துயின்று கொண்டிருப்பதை கண்டாள். அவளை எழுப்புவதற்கு முன்னர் அவள் அரசர் முகத்தை நோக்கி அவர் இறந்து விட்டிருப்பதை உணர்ந்தாள். மூச்சு நின்று வெளிவர பின் அவள் திரும்பி காவலரை அழைத்து வர ஓடினாள். மாமலர் 25வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.